தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சென்சார் பிரச்சனை காரணமாக நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட ரிலீஸ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது தயாரிப்பு நிறுவனம். இந்த விவகாரத்தில் மற்ற எந்த கட்சிகளும் காட்டாத மிகப்பெரிய ஆதரவை விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி வழங்கி வருவது அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்காக காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி ஆகியோர் குரல் கொடுத்த நிலையில் இப்போது தமிழக காங்கிரஸ் கட்சியே தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் காங்கிரஸ் கட்சி கூறியிருப்பது: பிரதமர் மோடி அவர்களே, நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட சர்ச்சையில் அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருப்பதாக கவலைப்படுகிறோம். அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞனின் படைப்பை டார்கெட் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களை தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்கள் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள். உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழகத்தில் பலிக்காது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. CBI, வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை வரிசையில் இப்போது தணிக்கைத்துறையும் சேர்ந்துவிட்டது. தணிக்கைத்துறையை மத்திய அரசு தவறாக வழிநடத்துகிறது. சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை, அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பே தேவை என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். ஜனநாயகன் படத்துக்கு மத்திய அரசின் கீழ் இயங்கும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது. இது தமிழ் சினிமாவின் மீது நடத்தப்படும் தாக்குதல். அரசியல் சார்பு, விருப்பு வெறுப்புகளை தாண்டி கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும் என்று MP ஜோதிமணி கூறினார். ஜனநாயகன் படத்தை தடுக்க பார்த்தால் அதற்கான விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி எச்சரித்தார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியும் மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இப்படி விஜய்க்காக காங்கிரசார் வரிந்து கட்டி கொண்டு வருவது அவரின் தாவேகாவுக்கு கூட்டணி வலை வீசும் தந்திரம் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் அவர்கள் மத்திய அரசு மீது கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பாரதிய ஜனதா பதிலடி கொடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியது: சென்சார் போர்டுக்கென்று தனி கொள்கை, விதிகள், ஒழுங்குமுறைகள் உள்ளன. நானும் சென்சார் போர்டில் உறுப்பினராக இருந்தவன்தான். யாராலும் அதை வளைக்க முடியாது. நான் உறுப்பினராக இருந்ததால் அங்கு என்ன நடக்கும் என்பது நன்றாக தெரியும். சென்சார் போர்டின் அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையானவை, எனவே அதன் மீது குறை சொல்ல முடியாது. இப்போது விவகாரம் கோர்ட்டில் உள்ளது. வழக்கை கோர்ட் விசாரித்து வருகிறது. முக்கியமாக ஜனநாயகன் படத்தை தள்ளி வைப்பதாக அறிவித்தது தயாரிப்பு நிறுவனம்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மாணிக்கம் தாக்கூருக்கு திமுகவுடன் ஏதோ பிரச்சனை. ஜோதிமணியை பொறுத்தவரை தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார். செல்வ பெருந்தகைக்கு எதிராக பகிரங்கமாக அறிக்கை விட்டது அனைவருக்கும் தெரியும். இப்படி காங்கிரசுக்குள் உள்கட்சி மோதல் பெரிய அளவில் நடக்கிறது. உட்கட்சிக்குள் புயல் வீசுவதை மறைக்கவே ஜனநாயகன் விவகாரத்தை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர் என்று நாராயணன் திருப்பதி கூறினார். CBFC has got its own set of policies, rules and regulations. Even I was a CBFC member, so nobody can influence CBFC. That as I was a member, I know it very clearly, and everything is very transparent. And it has gone to the court. The court has heard it, and the producers, the company itself, they have postponed the release. We have to understand this. As far as Congress's criticism is concerned, Manikam Thakur had tweeted something about DMK. There is a very big problem, rift within DMK and Congress. And Jodhimani, we all know, she also had tweeted against the Congress President Selva Perundagai and the Congress party. There is a big tussle going on in Congress. Infighting is going on. So, in order to hide that, probably they are trying to put the blame on CBFC and other central government agencies, which is not so. There is no necessity for anyone to put pressure. It is a cinema, it is a movie, and that will take its own course. So there is no need or there is no necessity for applying pressure.